வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்ரீமதியோட மரண வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் அரசியல்வாதிகளோட என்ட்ரின்றது இப்போ அமைஞ்சிருக்கு. இதை பற்றி பேச போகிறோம். இது கூடவே ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக பேட்டி எடுக்கிற மாதிரி போச்சுங்க. அது அதில் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணசுவாமி என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்காரு, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்ரீமதியோட மரணத்துக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் கள்ளக்குறிச்சி பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த யாரையுமே ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது அப்படின்றது தான் ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க தரப்போட பிரதான கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு சில மூவ்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த அந்த 5 பேர் கைது பண்ணப்பட்டிருந்தாங்களே, அவங்களோட ஜாமீன் மனு மீதான விசாரணை 10ஆம் தேதி தான் நடக்க போது நான் கோர்ட்டே அறிவிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவியோட நிலை என்ன? ஏன்னா ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, இதை மட்டும் காரணமாக வச்சு அங்கே இருக்க மற்ற மாணவர்களோட ஃபியூச்சர் ஏன் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகளை எழுப்புறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் சொல்கிற பதில், அதாவது ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா, ஐயோ மற்ற குழந்தைங்களோட படிப்பு கிடணும்னு சத்தியமாக நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. நாங்கள் கேட்குறது என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்களே, அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க சொல்லுங்கள். 10 நிமிஷத்தில் முடிகிற வேலைங்க இது. ஆனால் பள்ளி நிர்வாகம் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்ல மாட்டுறாங்க. அப்படி இருக்கிறப்ப பெத்த வயிறுங்க, நாங்கள் எப்படி ஈஸியாக கடந்து போக முடியும்? அதுக்காக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி 2 தரப்புலையும் மாறி நிறைய கேள்விகள் அடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இந்த கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி மாணவியருக்கு கிளாஸஸ் தொடங்கும் அப்படின்ட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அது முதல்ல ஆன்லைன் கிளாஸாக மட்டும் தான் இருக்கும்னு பார்க்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் நேரடி வகுப்புகளே ஆரம்பிச்சிருக்காங்க. 18 நாட்களுக்கு பிறகு இந்த கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி மாணவிகளுக்கு நேரடி வகுப்பு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்கூல் கேம்பஸ்க்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்ல தான் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் எல்லாருமே சக்தி பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அவங்களுக்கான கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கு, நேரடி வகுப்புகள் 18 நாளுக்கு பிறகு. ஸ்கூல் அப்டேட் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்த வன்முறை சார்ந்த ஒரு அப்டேட்டையும் பார்த்துடலாம். இந்த கள்ளக்குறிச்சி வன்முறை நாம் இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக அதை மறக்க போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த வன்முறைக்கு அரசியல் கட்சிகள் ஏதாவது தூண்டுதலாக இருந்திருக்குமா அப்படின்ற கோணத்திலையும் இப்போ விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாரிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்குல்லங்க, இந்த அதிகாரிகள் இந்த கேஸை விசாரித்தவங்க அவங்க நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்திலேயே இந்த எஸ்ஐடி தாக்கல் பண்ணியிருக்க இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களை நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு அந்த புலனாய்வு அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு கோர்ட் அனுமதி மறுக்கலாம் செய்யலைங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுதான் இல்லை பெரிய திருப்பமே. 5 பேர் அனுமதிச்சிருக்காங்க. ஓகேவா, கஸ்டடியில் எடுத்துக்கப்பட போகிறது பார்த்தீங்கன்னா 5 பேர். இந்த 5 பேரையும் ஒரு நாள் வரைக்கும் போலீஸ் விசாரிக்கலாம். அதுக்கு கோர்ட் இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த சென்ஸ் 24 மணி நேரங்கள் இவங்க கிட்ட என்ன கேள்விகளை வேணாலும் அதிகாரிகள் கேட்டுக்கலாம். இந்த 5 பேர்ல முக்கியமான 2 பேர் இருக்காங்க, அமைப்புகளை சேர்ந்தவங்க. இப்ப இவங்க கிட்ட என்னென்ன கேள்விகளை கேட்க போறாங்கன்றதான் அடுத்த ஒரு பெரிய கேள்வியை நம்ம மனசுல எழுத நிற்குது. மக்கள் அதிகாரம் அப்படின்ற அமைப்பை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த அமைப்பை சேர்ந்த ராமலிங்கம், இவரை தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த பிரபு. இந்த 5 பேர்ல மிக முக்கியமானவங்க இந்த 2 பேர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சுல, இது மக்களால தானா ஏற்பட்ட புரட்சி கிடையாது, இது தூண்டப்பட்ட ஒரு வன்முறைன்னு சொல்லிட்டு இந்த 2வது ஒரு ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு கூற்றுக்கான பதிலை தேடுற முயற்சியாக தான் இந்த 5 பேரை கஸ்டடியில் எடுக்கிறாங்க எஸ்ஐடி. ஸ்ரீமதி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ திரும்ப கொதிச்சு எழுதிருக்காருங்க. அவர் பல விஷயங்களை பேசுவார், அதுக்கு நிறைய பேர் விமர்சனம் முன் வைப்பாங்க, என்னங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு தரப்பினர் நல்ல வரவேற்பு தெரிவிப்பாங்க. கரெக்டாக தான்ப்பா பேசுறாரு, இவர் சொல்றதை கேட்டாலே நாமெல்லாம் கொஞ்சம் முன்னேறலாம் போல இருக்கு, அது இதுனும் இவருக்காக ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் எதிர்ப்போம் இன்னொரு பக்கம் ஆதரவாக கொண்டிருக்க ஒரு அரசியல் தலைவர்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் ஆவேசமாக பேசுகிறப்ப கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மரணத்தை பற்றியும் பேசியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் கூட சேர்த்து இந்த தனியார் பள்ளிகள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாருங்க. அதாவது பெற்றோர்கிட்ட இருந்து பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க கையெழுத்து வாங்கிப்பாங்களாம். எங்கள் பள்ளியில் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, காயமோ உயிர் பலியோ எது ஆனாலும் பள்ளி நிர்வாகம் பொறுப்பில்லைன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தில் பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்களாம். இந்த மாதிரி பள்ளிகள் சார்ந்து அதை தோல் உரிக்கிற மாதிரி தான் இவர் ஸ்டேஜில் பேசியிருந்தார். அவர் பேசின அந்த விஷயம் நீங்களே கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, சரியா பேசியிருக்காரா இல்லை தப்பா பேசியிருக்காரான்னு சொல்லிட்டேன். எப்படிப்பட்ட நாடு இவங்களுக்கு காசை லட்ச லட்சமாக கொட்டி என் பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு
அவன் கற்பழித்து கொலை செஞ்சுட்டா நானே பொறுப்பேற்கணும். எப்படி கோர்ட்டில் போய் ஏசம்மா நான் தான் என் பிள்ளையை கற்பழித்து கொண்டு விட்டேன் ஏசம்மா அப்படி போய் சொல்லதாடா. இவங்களை என்ன வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன்? நீ என்ன வச்சு அடிக்கலாம்? இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தடவை நம்ம போகணும். வாங்க ஏசம்மா இங்கே வாங்க, நீங்கள் தானா மூடு அணி. எப்படிப்பட்ட இந்த கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து தனியார் பள்ளிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும், முறையாக நிர்வாகம் செய்யும், ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது இந்த வேலையை ஆரம்பிக்கிறான். பெற்றோர் தான் பொறுப்பேற்கணும். அப்படி இல்லையா சான்றிதழ் வாங்கிட்டு டீச்சர் வாங்கிட்டு போ. இப்போ இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடத்தில் இருக்க மொத்த பேர் டீச்சர் வாங்கிட்டு வெளில வாடாங்கிறேன். வெளில வா. தமிழகத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அரசியல் உள்ள கலந்துரும். இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் கள்ளக்குறிச்சியை பேஸாக வச்சு நடக்குதுன்னா அரசியல் உள்ள கலக்காமையாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன அதிசயம்னா, ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறவங்களே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து அதிருப்திகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே ஹைலைட். தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் KS அழகிரி அவர்கள் இருக்காங்களே, அவர் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து பல விஷயங்களை அடுக்கி இருக்காப்புல. அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸ்ரீமதி மரணத்தில் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அரசியல் தலைவரை கண்டிப்பாக அதை கேட்டதாக கூட கேட்டார். ஒருவேளை இது கொலையாக இருந்துச்சு அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த கொலையாளிக்குன்னு சொல்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியோட மிக பிரதான தலையே என்ன சொல்கிறாப்புல, ஒரு வேளை இது கொலையாக இருந்தா சரி, கொலையாக இல்லாமல் தற்கொலையாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களோட மனநிலையை ஆராயணும்னு சொல்லி கேட்டுக்கிறாருங்க. இதுக்காக உளவியல் ஆலோசனை தர்ற குழுவை பெருசாக அமைச்சாலும் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு KS அழகிரி அவர்கள். ஆனால் இதை தொடர்ந்து முக்கியமான விஷயத்துக்குள்ளே வராப்புல, பள்ளிக்கூடத்தை ஒரு வாரம் வரைக்கும் மூடி வைக்கிற அப்படின்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அதிகாரிகள் சொல்ல கேட்டு அந்த தகவல் எனக்கு கிடைச்சிது. நான் அதனால் இப்போ பிரசிக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் காவல்துறையும் வருவாய்த்துறையும் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு ஓப்பனாக அடிச்சிருக்காரு. இப்போ புரியுதா எதுக்காக முதல்ல அந்த இன்ட்ரோ எடுத்தேன்னு சொல்லிட்டு. முதல்வர் சிறப்பாக செயல்பட்டாலும் மாவட்ட நிர்வாகிகள் திறமை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த விஷயத்தில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு அடித்து சொல்கிறாரு. மேலே ஃபுல்லாக விமர்சனம், ஆனால் முடிக்கிற இடத்துல அரசுக்கு உள்நோக்கம் இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க இன்ன வரைக்கும் கூட்டணியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். KS அழகிரி அவர்கள் இதில் ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம்னு தெரிஞ்சு. ஏன்னா இதை பற்றி பேச பல பேர் தயங்குவாங்க, ஆனால் பேசியிருக்காரு. பார்க்கலாம் இவரோட ஸ்டேட்மெண்ட் சார்ந்து அரசு ரீதியாக ஏதாவது நடவடிக்கைகள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து நடக்குதான்னு சொல்லிட்டேன். ஓகே, கிருஷ்ணசுவாமி அவர்கள், இவரை கண்டிப்பாக தமிழக மக்கள் மறந்துருக்க மாட்டீங்க. நிறைய பெரிய பெரிய விஷயங்களில் இவரோட முகம் கண்டிப்பாக எட்டி பார்க்கும். புதிய தமிழகம் கட்சியோட தலைவர். இவர் என்ன பண்ணிட்டாப்புல, கடலூருக்கே நேரில் கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்ரீமதியோட சொந்த ஊர் கடலூர் தான், பெரிய நெசலூர். கடலூரில் இருக்கிற ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸை கிருஷ்ணசுவாமி அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரு, ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே ஸ்ரீமதியோட குடும்பத்தை அழைச்சி அங்கே அமர வச்சு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏன்னா பேசிக்கலாக இவர் ஒரு டாக்டர், தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு. அவர் இந்த பிரேதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் பல கேள்விகளை கேட்டிருக்கிறதுக்கு பதில்களும் கொடுத்துருக்காங்க. அது அந்த பேரண்ட்ஸால் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கூட சொல்ல முடியல, அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறதும் தெளிவாக தெரிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த நேர்காணல் மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்களை கிருஷ்ணசுவாமி அவர்கள் சந்தித்தாங்க. அப்போ CBI விசாரணை வேணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சார். அந்த நேரத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க செல்வியம்மா கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு பின்னாடி. அவங்க கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்டர்வியூ கொடுக்குறப்ப கூட பெருசாக அழுதது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. ஆனால் இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்க ஒரு பக்கம் கதி கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இங்கே நடந்துச்சு. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் முழுமையாக பாருங்கள். கிருஷ்ணசுவாமி அவர்கள் கேட்ட கேள்விகள் என்ன, அதுக்கு செல்வி அவர்கள் தரப்புல இருந்து என்ன பதில்கள் வந்திருக்குன்னு இப்போ முழுமையாக கேளுங்க. அங்கேயே எனக்கு சந்தேகங்க, ஃபுல்லாக பாடி உப்பி போய் கிடந்தாங்க. அங்கேயே எனக்கு சந்தேகம், அங்கேயும் எனக்கு சந்தேகம். திரும்ப ஓடுறவங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் அதுக்குள்ளார வந்து சேர்ந்துட்டாங்கோ. நாங்கள் எல்லாம் ஒரு 10 பேராட்டம் பார்த்தோம். இங்கே காயம் தெரிஞ்சுது, இங்கே காயம் தெரிஞ்சுது, இங்கே காயம் தெரிஞ்சுது, எல்லாம் காயம் தெரிஞ்சுது. அப்புறம் எல்லாம் ஓடுறோம், பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் ஓடி போகிறதுக்குள்ளார அந்த பள்ளிக்கூடத்து உள்ளார எம்மா பேர் முட்டு முட்டா பள்ளிக்கூடத்து உள்ளார எம்மா பேர் முட்டா எதுக்கு உக்காந்துருந்தாங்க, ஏன் உக்காந்துருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜனங்க ஜிஹெச்ல இருந்து ஸ்கூலுக்கு ஓடிவிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க இந்த இடத்த போய் பார்க்கணும், இதுல சந்தேகம் இருக்கும்னு ஜிஹெச் பள்ளிக்கூடத்துக்கு ஓடிவிட்டாங்க. அடுத்தது எல்லாமே காரில் ஓடுறோம். பள்ளிக்கூடத்தை சுற்றி 10 பேர் முட்டு அன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவுன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டாங்க நிர்வாகம். எப்படி, அதாவது பள்ளி பராமரிப்பு பணி நடப்பதனால் இன்று விடுமுறை அப்படின்னு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி விட்டுட்டாங்க.
அப்புறம் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. பேட்டி ஏதோ ஒரு சேனலுக்கு பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது அவங்களே போய் எஃப்ஐஆர் காப்பியும் எங்களுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு எஃப்ஐஆரும் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்களை இல்லாமே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதாவது நீங்க புகார் கொடுத்தீங்களா? நாங்களும் கொடுத்துருக்கோங்க, எஃப்ஐஆர் கொடுத்துருக்கோங்க. இல்ல எஃப்ஐஆர் இல்லை, புகார் கொடுத்து உங்க புகார் மேல எஃப்ஐஆரா, பிரின்சிபல் கொடுத்த அந்த அவங்க கொடுத்த மேல புகாரா எஃப்ஐஆரா தெரியல, டவுட் தெரியல உங்களுக்கு. சரி, நீங்களும் கொடுத்தீங்க? சரி சொல்லுங்க. அண்ணா 10 பேரா ஊர்ல அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிறாங்க அப்பவே? ஆமா சார், போலீஸும் உலகத்து போலீஸ் வந்துட்டாங்க சார். உலகத்து போலீஸ் வந்துட்டாங்க சார். நாங்க ஓடுறோம் சார், ஓடுறோம், பிள்ளை எங்க இருந்து குதிச்சுன்னு கேட்போம். அதுல நிர்வாகத்தை சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லலங்க. போலீஸ் தான் எங்களை பதில் சொல்ல. இங்க இருந்தது அம்மா குதிச்சதுன்னு ஒரு இடத்துல 3வது மாடியை காட்டினாங்க சார். அதுல அங்க அந்த ஹாஸ்டல்ல டபுள் காட்டேஜ் தான் சார் இருக்கு. டபுள் காட்டேஜ் தான் இருக்கு ஹாஸ்டல்ல. ஆனா பிள்ளை சிங்கிள் காட்டேஜ் ஈத்துட்டு வந்து வெளியே போட்டு அதுல ஏறி நின்று குதிச்சான்னு சொல்றாங்க. அதுல ஏறி நின்று குதிக்கிறதுக்கு யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்ற இடத்த அதுல ஏறவும் முடியாது, நிக்கவும் முடியாது, குதிக்கவும் முடியாது. நிறைய இது இருக்குங்க. கேப்பு இந்த உண்மை தாங்க கேப்பு. போட்டிருக்காங்க, முக்காவாசி போட்டிருக்காங்க சார். இந்த உண்மை தான் சார் கேப்பு. அதுல நின்று குதிக்கவே முடியாது சார். அப்புறம் குதிச்சதுமே வந்து இப்படி இப்படி செங்குத்தாவே குதிக்க முடியாது சார். அந்த இடம் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சிம்பு தான் சார், ஒரு கிளை முறிஞ்சு காட்டிருந்தாங்க. அந்த கிளையை காஞ்சி தான் சார் கடந்தது. நம்ம கூட பச்சை தன்மை இல்லை, ஃபுல்லா வீந்து கடந்த இடத்த ஒரு சொட்டு ரத்தம் இல்லை சார், ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அப்புறம் அந்த அந்த ஃபுல்லா வீந்து கடத்தது தான் சார். என்ட்ரன்ஸ் உள்ள போகணுவா அந்த கேட்டுக்கிட்ட எம்மாக ரத்தம் கிடக்குது, கைரேகை இருக்குது. நாங்கள் இந்த கேட்ட திறங்கு புள்ள இருந்த இடத்துல அந்த படிக்கலாம் பார்க்கணும், மெத்தையில ஏறி புள்ள இருந்த இடத்த பார்க்கணும். மொத்தம் 23 ஸ்ட்ரென்த். மொத்தம் ஸ்ட்ரென்த் 23 பேர் ஸ்டூடெண்ட். ஆமா சார், ஹாஸ்டலுக்கும் பர்மிஷன் இல்லைங்களாம். அது அப்புறம் அந்த ரூமுக்குள்ள 23 குழந்தைகள் தான். அது 2 டெக்கு, கீழே ஒன்று மேலே ஒன்று. சரிங்க. அந்த குழந்தைகள் யாராவது பார்க்க முடியுதா? கூட மாட்டாங்க சார். நம்ம ஊர்ல இருந்து அந்த குழந்தைகள் இருக்காங்களா? இல்ல சார், ஒரு பொண்ணு கூட பார்க்க முடியாது. ஹாஸ்டல் குழந்தைங்கன்னா வெளியூர் பிள்ளைங்க தான், நம்ம ஊர் பிள்ளைங்க. சரி, யாரையுமே பார்க்கல நீங்க? நான் பார்க்கறேன்னு அழைச்சிட்டு போனாங்க. வாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம் பார்க்குறோம்னாங்க. ஆனா இல்ல, உள்ள எங்க எல்லாம் போயிடுச்சு, வீட்டுக்குட்டாங்க. எல்லாமே போய் தான் சார், முரண்பாடாதான் சார் சொன்னாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு அன்னைக்கு போட்டா காட்டினாங்க சார். அரசும் பண்ணல, ஒன்றும் பண்ணல சார். அடுத்தது நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி ஆகணும்னு சொன்னோம் சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே சார் அதனால நைட்டு சொல்றாங்க சார், நைட்டு 10:30 எழுப்பிச்சுக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம பாப்பா நாவ கூட தெரிய மாட்டா சார். ஒரு கையோ காலத்துக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ஒரு உருவம் கூட தெரியாது சார். நைட்டு அது 1 நிமிஷம் காட்டுவாங்க சார். நீங்க என்ன டிமாண்ட் வச்சீங்க? போஸ்ட்மார்ட்டம் போனீங்க, சுப்ரீம் கோர்ட்டும் போனீங்க, என்ன நிலைமை என்ன? ஆரம்பத்துல இருந்து நாங்க வச்ச டிமாண்டு, எங்க டாக்டர் ஒருத்தங்க இருக்கணும், கேமரா எடுக்கணும், இந்த மாதிரி தான் சார் வச்சோம். தக்க இது வந்து கொலை தான், இது தற்கொலை இல்லை, வந்து தக்க நீதி கிடைக்கணும், இதான் சார் வச்சோம். சரிம்மா, இப்போ வந்து அவங்க தான் வர சொல்லியிருக்கிறாங்க, ஃபீஸும் கூட வாங்கலை. ஃபீஸ் அப்புறம் 51,650 யாரு பேசு சார்? அந்த சத்யசாயில் 51,650 கட்டினேன் சார். அதை நான் வாங்கிக்கிறேன்னு இவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் யாரும் விட்டு காசு சார், அது என் காசு தான் சார், அது என் காசு தானே. இல்லை, இப்போ சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்காம கூட வந்துருக்கலாம். பட் நல்லெண்ணத்தோடு இந்த குழந்தைய வர சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்குது இந்த குழந்தை மேலே, இந்த குழந்தை மேலே வேறு என்ன அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மனசுக்குள்ள? அதாவது வந்து நம்ம சொல்கிறபோது அதை நியாயம் என்ன மனசுக்குள்ள இருக்குது, இதனால நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் ஏதாவது ஒன்று பாயிண்ட் சார். அந்த ஸ்கூலில் அன்னைக்கு தான் நைட் பர்த்டே பார்ட்டி நடந்ததா சார். 4 தடவை உங்களை கூப்பிட்டுருக்காங்க, பேசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு பிறகு இருந்தது ஒரு குழந்தைய இதுங்கிறபோது என்ன அந்த அவங்கெல்லாம் கூட்டியிருக்காங்க சார். அவங்க பாப்பாவும் நல்லா படிக்கிறேன்னு சொன்னிச்சு சார். இவங்க எங்கள் 2 பேருக்கும் உள்ள எந்த ஒரு இதுவுமே வரல, பிரச்சனைகள்.
அன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டி கொண்டாடி அதில் போதைப் பொருள்லாம் கலந்து தண்ணி அடிச்சு யார் பர்த்டே பார்த்தீங்க? தெரியாது சார். அந்த யாருன்னு தெரியல ஸ்கூல்ல. அன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டி இந்த நடந்தது பார்ட்டி இந்த பெண்களுடைய பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி ஸ்கூல் நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க அங்க வேலை நிர்வாகத்துடைய சார். புள்ள வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானா நீங்க அன்னைக்கு ரெக்கார்டு ஃபுல்லா காட்டலாம். பிள்ளையே பண்ணிட்டா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை காட்டலாம், மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை காட்டலாம், எந்த வேனில் ஏற்றப்பட்டது, எத்தனை மணிக்கு ஜிஹெச்சில் போய் சேர்க்கப்பட்டது, ஜிஹெச்லையுமே அந்த கேமரா இருக்கும், இந்த டாக்டர் தான் ரிசீவ் பண்ணினாருன்னு காட்டலாம், இவர் தான் டிரைவர், பிள்ளையை நாங்கள் தூக்கி போட்டுட்டு வந்தோம், ரத்தம் இருந்துச்சு, இந்த இவங்கெல்லாம் விட்னஸ்ஸு, இவங்க தான் கூட வந்தாங்க, இந்த மாதிரி காட்டலாமே சார். எதுவுமே காட்டாத மூடி மறைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? உங்ககிட்ட அந்த குழந்தை தற்கொலை தான் பண்ணதுக்கு எந்த விதமான இதையும் உங்ககிட்ட காட்டல சார். தற்கொலை பண்ணிட்டாங்க மட்டும்தான் சொன்னாங்க. டிரைவர் எத்தனை பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் சார் ஹாஸ்பிட்டல்ல அங்கே எத்தனை பேர் எங்கள்கிட்ட ஏம்மா என் பேரை சொல்லாத, வேலை செஞ்சவங்க எல்லாம் பிரேதம் வந்து 4 மணிக்கே வந்துருச்சுன்னு தான் சார் நிறைய மக்கள் சொன்னாங்க. 4 மணிக்கே இந்த பிரேதங்க கொண்டாந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ நீங்க டாக்டரை காமிக்கலாம் தான்மா, டாக்டரை கேளுமா, இந்த இத்தனை பேர் கூட வந்தவங்க இந்த வேன்ல தூக்கி போட்டுருவாங்க, அந்த பாருமா ரத்த கரைய அப்படின்னு சொல்லலாமே சார். சரி, உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இவங்க மேலே இதுதான் தப்பு நடந்திருக்கணும் அப்படிங்கிறது? அது மாதிரி சார் அவங்க வந்து பர்த்டே பார்ட்டியில் தண்ணி சாப்பிட்டு அந்த தாளருடைய பையங்க தான் சார் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கணும் சார். வெளியில் வந்துடும் நியூஸ் விட்டாங்க அப்படின்ட்டு கொலை பண்ணி ரேப் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க சார். சார் அப்புறம் ரிப்போர்ட் கூட பாருங்க சார், இறப்புக்கு முன்னாடியே காயங்கள் இருக்குதுன்னு சொல்லுது. இறப்புக்கு முன்னாடி பிள்ளைக்கு எப்படி சார் காயம் வரும்? அதுவும் நல்லா தான் படிக்கிறேன்னு போச்சு, அந்த ஸ்கூலுக்கு தான் சார் போச்சு. அந்த பிள்ளை எப்படி சார் தற்கொலை பண்ணிக்கலாம்? ஆசாசே அந்த சண்டே பேசுதுங்களே. 11th நான் நல்ல மார்க் எடுத்துருக்குது. இப்போ 12th வந்து ஒரு எக்ஸாம் இல்லை, ஒன்றும் இல்லை, படிக்க இதுதான் லெசன் தான் போயிட்டுருக்கு. ஒரு வாரம் தான் அங்கே சேர்த்தே 10 நாள் தான் ஆகுது. 2ஆம் தேதி தான் சேர்த்தோம், 12ஆம் தேதி இதாகுது. அதில் புதிச்சு விடுற அளவுக்கு கேப் இல்லை. டாக்டரும் வந்து உண்மையை சொல்லல, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இல்லை இங்கே காட்டலாம், ஒரு பொண்ணுமே காட்டல. இப்போ கொலைக்கு உறுதுணையாக உள்ளவங்களை மட்டும்தான் சார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணவங்க வெளியில் தான் சார் இருக்காங்க. கொலை பண்ணாலும் வெளியில் இருக்கு, கொலை பண்ண உறுதுணையாக இருந்தவங்க உள்ள இருக்காங்க. நிர்வாகம் ஏன் சார் எங்கள்கிட்ட ஓடியாந்து நிர்வாகம் ஏன் எங்களை இது வரைக்கும் வந்து பார்க்கல? அன்னைக்கே எங்களை அப்பா அம்மாவோ இல்லை 10 பேர்த்த கூப்பிட்டு இந்த கலெக்டரை உட்கார வைக்கலாம், இந்த போலீஸ் எஸ்பிஐ இவங்கள உட்கார வைக்கலாம், எங்க சார்பில் 10 பேர்த்த உட்கார வைக்கலாம், நடந்ததை விளக்கிருக்கலாமா சார் அன்னைக்கே? ஏன் சார் அன்னைக்கு 18 நாள் நிர்வாகம் ஏன் சார் வரல, கிட்ட வரல, ஏன் சார் புறக்கணிச்சது, ஏன் சார் என் கிட்ட வரல? என் பிள்ளை தானே வீழ்ந்தது, சொல்ல வேண்டியதானே சார் எல்லா உண்மையும்? உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏன் சார் கைது ஆகுற? கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கல்வித்துறையில இருந்து யாருமே வந்து எங்களை பார்க்கல சார். மினிஸ்டர்ஸ் யார் வீட்டுக்குள்ள அவரு அந்த இவரு வந்தாரு கணேசன், அவரு தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில பக்கத்து, அதனால வந்து எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாரு. கல்வித்துறையில இருந்து சிஓஓ டிஓஓ கலெக்டரோ யாருமே வந்து இது வரைக்கும் எங்களை பார்க்கல. அதுக்குள்ள நடவடிக்கை அவங்க எடுக்கல சார். போலீஸ் வந்து மெத்தனம் காட்டுச்சு சார், எங்களை தான் சார் சொல்லிச்சு ஸ்கூலுக்கு பாதுகாப்பு. எங்கெங்கயோ ஏதோ அந்த வன்முறையை அவங்களே எவிடன்ஸ் அழிக்க வன்முறையை அவங்களே பண்ணி. நீங்க 3 நாள் என்ன 13ஆம் தேதி நீங்க இந்த சம்பவம் நடந்தது, 17ஆம் தேதி அந்த இது நடந்தது. இந்த 3 நாள் என்ன நீங்க சார் ஃபர்ஸ்ட் நாள் நாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு ஐதுட்டு ஒரு நாள் வந்துட்டோம் சார், வந்துட்டோம். 2வது நாள் வாங்கல சார். 2வது நாளுமே ஜிஹெச்சுக்கு தான் சார் நாங்க போனோம். ஜிஹெச்சுக்கு போய் சரி ஃபர்ஸ்ட் அப்பயுமே நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார், ரிப்போர்ட் வந்து பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் நாங்க வாங்குவோம், நீங்க பண்ணுனா நாங்க வாங்க மாட்டோம்னு அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டோம் சார். பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாத நாங்க வாங்கவே மாட்டோம், குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நாங்க வாங்கணும்னு ஒத்துக்கவே கிடையாது சார். அன்னைக்கு போய் இது வரைக்கும் அதுக்கு மறுநாள் சார் இதுல போய் உச்ச நீதிமன்றத்தில் நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணோம். சிபிஐ வேணும், அதுக்கப்புறம் மறுநாள் பசங்களா சேர்ந்து அதுக்கு 3வது நாள் கூட நாங்க எங்கேயும் போல சார். நம்ம ஊருங்கிற முறையில நம்ம தாசில்தார்கிட்ட நம்ம கலெக்டர்கிட்ட தெரிவிப்போம்னு பர்மிஷனோட தான் சார், போலீஸ் பர்மிஷனோட தான் சார் போய் எங்க தாசில்தார்கிட்டையும் சப் கலெக்டர்கிட்டையும் தெரிவிச்சோம் 3வது நாள்.
4வது நாள் தான் சார் இந்த கலவரம்னு சொல்றாங்க. அதுமே வந்து பசங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். டிராக்டர்ல சாய் வச்சிருக்கிற எல்லாரும் திறந்து கிடக்குது. இதெல்லாம் பசங்களா சார் பண்றாங்க. எல்லாரும் பசங்களுக்கு இப்படி குச்சியால தான் அடிக்க தெரியுமே தவிர பல வன்முறை அங்க இந்த ஏதோ சாரா என்னமோ இதால தான் சார் வீசப்பட்டிருக்கு. அது இல்லாம சார் பசங்க எடுத்துட்டு போனாங்க. பசங்க சேவனியான அமைதியான முறையில் அவங்களும் படிச்சவங்க சார். இந்த ஸ்ரீமதிக்கு நடந்தது இன்னொரு ஸ்ரீமதிக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் சார் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து தேர்ட் மோஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், இந்த ஜெக்மருக்கு கொடுத்துருக்காங்க சார். இதையும் அதையும் கம்பேர் ஃபஸ்ட்டு 2வதையும் வச்சு வீடியோ இதில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் பண்ணிட்டாங்க, செகண்ட் வந்து ஹைகோர்ட்டுடைய ஆர்டரில் பண்ணாங்க. ஆமாம் சார், அது கூட நாங்கள் இல்லை சார். அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அவசரமாக ஏன் கொடுத்தாங்க. நான் என்னமோ கடங்காரி மாரி என் வீட்டில் எத்தனை நோட்டீஸு சார். நான் என்னமோ பிரேதத்தை வச்சுக்கிட்டு வித்தை காட்டுற மாதிரி காசு சம்பாதிக்கிற மாதிரி வாங்கு வாங்கு வாங்குன்னு என்னதான் சார் ப்ரெஷர் பண்ணுறாங்களே தவிர ஏமா அந்த அம்மா போராடுது. ஒரு பெத்த பிள்ளை செத்து பிச்சு நீதி தானே கேட்குது. உன்கிட்ட அம்மா காசு கூட நான் பேரம் பேசுது. அதுக்கான இதை இருந்தால் எடுத்து அந்த பப்ளிக்கே விடுமா, கரெக்டான நியாயம் சொல்லுமா. உன்கிட்ட பிள்ளைய உன்கிட்ட தானே கொடுத்தது. கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் நீ தாம்மா பதில் சொல்லணும். பதில் சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்லுமான்னு அதெல்லாம் சொல்லுது சார். என்னதான் சார் ப்ரெஷர் பண்ணுறேன். வாங்கு வாங்கு வாங்கு. அது கடைசி கட்டம் இத்தனை மணிக்குள்ளே வாங்கலைன்னா அரசாங்கமே கைப்பற்றிக்குங்கிறாங்க சார். அப்படி எதுக்கு சார் எனக்கு ப்ரெஷர் தரணும்? நான் அப்படி என்ன சார் குற்றம் பண்ணேன்? கேட்க வேண்டியங்கள கேள்வி கேள. என்ட்ரன்ஸ் எப்போ போனேன், எத்தனை மணிக்கு போனேன், எப்போ எப்படிங்குது எல்லா ரெக்கார்டையும் அவங்கள தானே சார் கேட்கணும். அவங்கக்கிட்ட தான் சார் எல்லா ரெக்கார்டும் இருக்குது. 5ஆம் சொல்லுது சார் அந்த அம்மா பேட்டியை. ஏன் பள்ளிக்கூடத்துலம்மா கலவரம் நடந்துச்சு? ஏன் சார் மொத நாளே பேச வேண்டியதானே? மொத நாளே பேட்டி கொடுக்க வேண்டியதானே சார்? கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு அவசரமா பாடியை மறுகுறாய் பண்றாங்க சார். நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். ஆர்டர் கொடுத்துச்சுன்னு மணி 12:30க்கு மெசேஜ் போட்டா நான் வர முடியுமா சார்? 12:30 எனக்கு மெசேஜ் வருது. நீங்க கேஸ் நடக்கும்போது அங்க தான் இருக்கீங்க. மெட்ராஸ்ல முன்னாடி அங்க கிடக்குறோம் சார். 12:30 நடக்க போது எங்க இருந்தாலும் வந்துருன்னா வர முடியுமா சார்? எங்க தரப்புல ஒரு டாக்டர் தான் சார். நான் ரிப்ளை அனுப்புறேன் சார். சாமி ஒரு தாயோட வருத்தத்தை புரிஞ்சுக்கும். அவங்க எனக்கு மெசேஜ் போட்டாங்க, நானும் மெசேஜே தான் சார் போட்டாங்க சார். நான் திரும்ப ஒரு தாயோட வலியை புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க என் பிள்ளைய, ஒரு தாயோட வலியை புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையை கொண்டுட்டு வரதான் பாடுபடுறேன், என் பிள்ளைக்கு நடந்தது யாருக்கும் நடக்கூடாதுன்னு திரும்ப மறு மெசேஜ் போடுறேன் சார். கவர்மெண்ட் அரசு தரப்பு எல்லாமே அவங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வன்முறையை ஒரு கேமராவை வச்சு எங்கெங்க பசங்க இருக்கிறானோ வண்டி நம்பரை வச்சு தூக்குறேன். ஆனா அந்த கொலை யார் பண்ணனா, எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்னு பக்கத்துல இருக்கிறவங்கள தூக்க முடியல. ஒண்ணு கேள்வி எங்கெங்கயோ திருநெல்வேலி மாட்டது அங்க உள்ள தூக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ளவங்கள கண்டுபிடிச்சு தூக்க முடியல. அதுக்கு யாரு என்ன செஞ்சா அந்த பிள்ளைக்கு இந்த உயிர் எப்படி பிரிஞ்சுது, அதுக்கு காரணம் கண்டுபிடிக்க ஒருத்தர் முன் வரலையே. கத்தி உங்களை பார்த்தா கடவுளா பாக்குறேன், எல்லாரையும் நான் கடவுளா பாக்குறேன், ஒருத்தரையும் மனுஷரா பாக்கல. நான் என்ன சார் நாங்க என்ன இப்போ வந்து நீங்க இப்போ என்ன நாங்க இப்போ நான் எல்லாம் வந்து போயிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன உங்களுடைய குரல் பத்திரிகையிலையோ அல்லது அரசாங்கத்துக்கிட்டேயோ என்ன மாதிரி குரல் ஒலிக்கல நாங்கள் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? எங்க தரப்புல அவங்க தரப்புல இருந்து எங்களை யாருமே வந்து பார்க்கல சார். சிபிசி விசாரணை போட்டுருக்காங்களா? ஒரு நாள் வந்தாங்க சார். திருப்தி ஆகிறீங்களா? அதுல விசாரிச்ச வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. சம்பவம் கேட்டு அப்படி திருப்தி படல, உண்மைகள் வெளியே வரலன்னா நான் சிபிஐக்கு கூட போறேன் சார். எனக்கு நீதி வேணும் சார். என்ன நடந்தது நான் கேட்குற எல்லா கேள்வி. நான் ஒன்றும் நீ எத்தனை கார் வச்சிருக்க, நீ எம்மா பவுன் வச்சிருக்க அப்படி கேட்கல. புள்ள எப்போ வீடா, ஏன் உயிர் போச்சு, திரும்ப எத்தனை மணிக்கு நீ கொண்டுட்டு போனேன், இதில் யார் இது பண்ணா, போலீஸ் யார் இந்த கேஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க, என் பிள்ளை திங்ஸை பூரா கைட்டிட்டாங்க. இந்த தோடு போட்டிருந்தா, கை செயின் போட்டிருந்தா, 2 மோதிரமும் பாடி உப்புனதுனால கைட்டில், கால் கொலுசு போட்டிருந்தா, செயின் போட்டிருந்தா. அந்த செயினுமே கைட்டில் கிடையாது சார், பிச்சு இருக்கு, உள்ள பிச்சு இருக்கு. இது எல்லாரும் ஒரே இடத்த கைட்டப்பட்டிருந்தா ஒருத்தங்க கையில தான் சார் இருக்கும்.
யாருக்கிட்டயுமே இல்ல சார் இந்த பொருள். சிபிசிஐடி கையில இந்த செயின் மட்டும் பிஞ்ச நிலையில இருக்குதான் சார். அப்ப இந்த தோடு எங்க போச்சு, இந்த கொலுசு எங்க போச்சு, இந்த கை செயின் எங்க போச்சு? இல்ல சார், தோடு வேற. போட்டால போட்டிருக்கிற செயின் தான், போட்டால போட்டிருக்கிற கைத்து செயின் தான் சார். கொலுசு புது கொலுசு சார். இதை உப்பி பண்ண நல்லா மோதிரத்தை கைட்ட முடியல சார். இந்த கொலை நடந்த அன்னைக்கு ஏன் சார் அந்த ரூமை எங்களுக்கு வாட்ச் பண்ண விடுங்க? நாங்க கேக்குறோம் சார். அது வந்து சப்போஸ் வந்து வேற ஆள் போனா உங்களுடைய பாதமும் உங்களுடைய அடையாளம் இருந்துச்சுன்னா அது வந்து மறந்துடும் கூட. இப்ப சுத்தமா அவங்களே அழிச்சிட்டாங்க சார். அது வந்து சப்போஸ் போலீஸ் உள்ள வந்து கை ரேகையில எடுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்க சார், நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிக்குமே தவிர சார் மெயின் கேட் அன்னைக்கு பூட்டி இருந்தேன். கேட்டு பூட்டின கேட்டு எப்படி சார் எல்லாரும் மேல ஏறுவாங்க? 3 மாடி வரையுமா சார் ஏறி போக முடியும் ஒரு மனிதனால? முன்னால கேட்டதான் பூட்டி சீல் வச்சுக்கிட்டே யாரும் போக கூடாது, எவிடன்ஸ் இதாயிடுன்னு. அப்ப கலவரத்து அன்னைக்கு மட்டும் எப்படி சார் அந்த கேட்டு திறக்கும்? 3 மாடிக்கு எப்படி சார் ஏறுவாங்க? 3வது மாடி கூட எரிஞ்சுதுங்கிறீங்களே, நீங்களே சொல்லுங்க சார். எப்படி சார் இரும்பு கேட்ட எங்களே பூட்டிக்கிட்டேன், அந்த இரும்பு கேட்டு எப்படி சார் திறக்கப்பட்டது, எப்படி சார் ஏறுவாங்க? ஆமா சார், அப்படிதான் சார் சொல்றாங்க. நாங்களா சார் எங்களே சார் நீங்களா சார் போய் பார்க்கணும்? நானா சார் பிள்ளையோட நோட்டு புக் எதுவுமே இன்னும் வாங்கல, ஒரு திங்ஸ் கூட எங்கள்கிட்ட காட்டல சார். மெயின் கேட்ல இருந்து தாங்க படிக்கிட்டு ஏறி போகணும். மெயின் கேட்டை தான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே பூட்டிக்கிட்டே, சாவி ஒண்ணுகிட்ட இருக்கு, எப்படி திறந்து எப்படி தீ வைக்கிறது? அது உடைச்சு போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. அதை உடைக்கிறவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் எடுத்து வச்சிருக்கணும்ல சார். குறைஞ்சபட்சம் அந்த ரூம் புத்தகம் கூட கூட்டிட்டு போகணும். போவே கிடையாது, போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சார். அப்ப 4 நாள்ல வந்து ஏன் சார் 4 நாள்ல ஆதாரம் வந்து அழைக்கப்படாம தான் சார் அவங்க எடுத்துருக்கணும். அவங்க எல்லாம் வந்து இப்ப இதனால அழைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன சார் செய்ய முடியும்? 4 நாள் கழிச்சு தான் போராட்டம் நடக்குது. அந்த 4 நாளைக்குள்ள அவங்க போலீஸ் ஆதாரம் எடுத்துக்கணுமா இல்லையா? ஆனா சொல்லியிருக்காங்க சார், இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குன்றாங்க. இன்னும் அதே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதை உங்கள்கிட்ட இருக்கு, பப்ளிக்காவே வெளியே விடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். போலீஸ் வந்து எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய மக்களும் கேட்டாங்க சார், உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பப்ளிக்காவே வெளியே விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு அறிக்கையும் விடல சார். பாப்பா உதவியும் செய்யல சார். அவங்க தரப்புல வந்து யாருமே பார்க்கல சார். எனக்கு தக்க நீதி கிடைக்கணும் சார். குற்றவாளி தண்டிக்கப்படணும் சார். அதான் சார், குற்றவாளியை கண்டிப்பா தூக்கிலிட போடணும் சார். மரண தண்டனை லெட்டர் போட்டது அந்த பொண்ணு கையில் தந்தது, அந்த பொண்ணு கையெழுத்து இல்லை சார். அந்த லெட்டரே கூட சார் ஃபுல்லா பாக்கெட்ல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்ற. நீ மீடியா கிட்ட காட்டு, இல்ல அன்னைக்கு நான் ஓடியாந்த அன்னைக்கு என்கிட்ட காட்டு. இங்க பாருமா சார், எங்க அம்மா போலீஸ் கைப்பற்றிருப்பாங்கல்ல, கைப்பற்றிருந்தாலும் போலீஸே கூட அப்ப காட்டலாம்ல சார். இங்க பாருங்க, அந்த நிமிஷமே காட்டலாம் சார். போலீஸ் தான் அங்க இருக்கிற சார். திட்ட அந்த 13ஆம் தேதி 4 மணிக்கு, அதுவும் போட்டோல லெட்டரை காமிக்கல சார், போன்ல எங்க மக்கள்கிட்ட காமிச்சாங்க. என்கிட்ட ஒரு பெத்த தாயிட்ட இது உன் கைத்தாமா உன் பிள்ளை கைத்தாமான்னு காமிச்சது மறுநாள் 14ஆம் தேதி 4 மணிக்கு காமிக்கிறாங்க. அது போன்ல தான் சார். நான் பார்த்ததுமே என் பிள்ளை கையெழுத்து எனக்கு தெரியும் சார். நான் டைரியில கையெழுத்து சைன் பண்ணியிருக்கேன், நோட்ல சைன் பண்ணியிருக்கேன், பேப்பர்ல சைன் பண்ணியிருக்கேன். அது என் பிள்ளை கையெழுத்து இல்லை சார். தற்கொலைக்கு போறது வாய்ப்பே இல்லை சார். நாங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கல சார். அது வந்து மனப்போம் செஞ்சுலாம் வேற ஏதோ கடித போக்குவரத்து எல்லாம் இல்ல சார். அதெல்லாம் தப்பான விஷயம். இவங்க வந்து மாத்தி மாத்தி ஜோடிக்கிறாங்க சார். வேற ஏதோ ஒரு பையன்கிட்ட அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் இல்ல சார். அந்த யாரும் சொன்னாங்களே இப்ப வந்து அந்த அம்மா திட்டுச்சு, குழந்தை திட்டுனீங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எங்க போனை எதுல வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். என் போனை தரேன் சார். அவங்க என்ன நான் ஒரு டவுட்டுக்காக கேட்கிறேன். சரிங்க சார். அந்த ஒரு யாரோ ஒரு பையனை விரும்பிச்சு, அது வந்து அதனால தான் அந்த குழந்தைய வந்து இந்த ஸ்கூலுக்கு மாத்துனாங்க. அப்ப அந்த குழந்தை எல்லாம் மீண்டு வந்துருச்சு, அம்மா திட்டதுனால தான். இல்ல சார், அதெல்லாம் பொய்யானது சார். அது யார் சார் சொன்னா? மீடியால போகிறது கேட்டேன். கிடையவே கிடையாது.
எதுவுமே அப்படி ஒரு சம்பவம் நடக்கல சார், கிடையாது சார். இவங்க ஒவ்வொரு நாளா திருட குற்றவாளி நானா குற்றம் செஞ்சேன்னு ஒதுக்கிட்டா வேலையை முடிஞ்சிச்சு. ஒரு நாளும் ஒரு இது சொல்றாங்க, கொண்டுட்டு வராங்க. அந்த மாதிரி லவ்வே இருந்தாலும் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். இந்த இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து போதைப் பொருள்ல தான் போட்டு கொலை பண்றவங்க. அவங்க போதை போட்டுட்டு பர்த்டே கொண்டாடிக்கிட்டு போதை போட்டு அந்த பிள்ளை கற்பழிக்கப்பட்டு அதெல்லாம் பாலியல் தொந்தரவு பண்ண, அதனாலதான் சார் கொலை செய்யப்படுது. கொலை தான் சார். லவ் பண்றது நான் வேற ஸ்கூல் மாத்திருந்தேன், திரும்ப அந்த ஸ்கூல்லே கொண்டு விடுவனா சார்? பிள்ளைய கொண்டு நானே இது விடுவனா? வேற ஸ்கூல்ல தான் சார் ஸ்ட்ராங்கா சேர்ப்பேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அப்புறம் சப்போஸ் இப்ப நான் நிர்வாகம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை அந்த நிர்வாகம் சேர்க்குமா சார் அந்த ஸ்கூலுக்கு? சொல்லுங்க சார். அம்புட்டும் கத்துக்காத சார், அம்புட்டும் போய் சார். ஒரு நாளும் ஒன்றும் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கே எல்லாமே வா வெளியே வா சொல்லலாம்ல. மறுநாள் கூட அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் சார். சரி முத நாள் ஒரு பதற்றத்தில் இருப்பாங்கன்னுட்டு மறுநாள் வார்டனுக்கும் அந்த கரஸ்பாண்டனுக்கும் மறுநாள் ஒரு 8, 8:30 ஃபோன் அடிக்கிறேன் சார். அம்மா என்ன நடந்ததுன்னு உன் வாயில சொல்லுமான்னு காலில் இருந்து கும்பிடுவோம். அன்னைக்கு கூட எடுக்கல சார். அட நீங்க என்கிட்ட நேரில் சொல்ல வேணாம், ஒரு ஃபோன் அடிச்சு எம்மா இந்த மாரி சொல்லலாம் தான் சார். பதட்டப்படாத, கூட்டத்தை கூட்டாத, இல்ல அமைதியா ஒரு 4 பேர்த்த அழைச்சிட்டு வா, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, நம்ம உட்காருவோம் ஒரு ரூம்ல, நான் எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிறேன் சொல்லலாம்ல சார். இப்போ ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்கு விடுது? காலையில் போனால் எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க சார்? டே ஸ்காலர் இந்த அந்த பிள்ளைங்க ஸ்பெஷல் பஸ் சார். என் பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மணி வரையும் எக்ஸாமா இருந்தா 10 மணி வரையும் ஸ்டடிங்களாம் நைட்ல. எக்ஸாம் இல்லைன்னா 11 மணி வரையும் ஸ்டடிங்களாம். அதே ட்ரெஸ் அப்படியே அது அவங்கவுங்க பிள்ளைங்க விருப்பம் மாட்டுது சார். ரூம் கூட வர விடுறது இல்லையா? விடுவாங்க சார். கிளாஸ்ல வச்சிருந்துட்டு திரும்ப வந்து ஹாஸ்டலுக்கு விடுவாங்க சார். ஹாஸ்டலுக்கு விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றவங்க பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்றவங்க பண்ணிட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடிக்கு உட்காருவாங்க சார். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு தான் சார் நைட்டு சாப்பிட விடுறாங்க. 8:30 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து அப்புறம் ஸ்டடி உட்கார வைக்கிறாங்க சார். எக்ஸாமா இருந்தா பிள்ளைங்க எக்ஸாம் எழுதணும்னு 10 மணி வரையும் சார். எக்ஸாம் இல்லைன்னா மணி 11 வரைக்கும் சார். எக்ஸாம்ல 11 மணி வரணும். ஆமா சார். காலையில 4 o'clock எழுந்திருச்சுக்கணும் சார். எழுந்திருச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப ஸ்டடி உட்காரணும் சார். ஸ்டடி உட்காந்துட்டு திரும்ப 8, 8:30க்கு சாப்பிட விடுறாங்க சார். அதுக்கப்புறம் கிளாஸ் போகணும் சார். அப்போ வந்து சாதாரணமா 5 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை. 11 ல இருந்து 4 வரைக்கும் தூக்கம். ஆமா சார். 2 டீச்சர் பேர்ல வந்ததுல அது வந்து ஏதோ அழுத்த கொடுத்தாங்க அப்படிங்கறது, அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? அந்த மேக்ஸ் மிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஜென்ஸுக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, டீச்சராகவும் ஒர்க் பண்றாங்க, வார்டனாகவும் இருக்கிறாங்க. அவங்க தான் சார் பாப்பாவுக்கு வார்டன். பேருங்க அவங்க பேரு? சரி, கிருத்திகாங்களா? அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் சார். இல்ல மேத்ஸா கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி மிஸ் சார். அவங்க ஹாஸ்டல்லயே தங்கி இருக்காங்களா என்னன்னா எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த பாப்பாவுக்கு கிளாஸ் மிஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கறாங்க, கிளாஸ் மிஸ். ஓகே. இப்போ அந்த அவங்கலாம் அழுத்தம் தரதுக்கெல்லாம் வேலை இல்லை சார். உடனே அந்த லெட்டர்ல அவங்க பேர் இருந்ததோ அதை நான் தெரியாது சார். எங்களுக்கு அந்த லெட்டர்ல ஒரு டவுட் சார். என்னன்னா பாப்பாவே எழுதப்பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாரி அப்பா சாரி அப்பான்னு கேபிட்டல்ல எழுதுறான். சாரி அப்பா, தம்பி பேரை மட்டும் சாரி தம்பின்னு தான் சார் எழுதுவான், சாரி சந்தோஷ்னு. அப்ப அந்த ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்கறனால அவங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கு சார். சாரி சந்தோஷ்னு எழுதுறாங்க. சாரி தம்பின்னு தான் சார் எழுதணும். உள்ள கையெழுத்தே இல்லை சார். அது ஃபர்ஸ்ட் உள்ள கையெழுத்தே இல்லை சார். இப்போ சரி, இப்போ வந்து சிபிசி போட்டாங்க. தொடர்ந்து அது என்ன செய்ய வந்து இதோட எழுதுவீங்களா? அடுத்து இல்லீகலா என்ன நீங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அதான் சார் தீவிர விசாரிச்சு சீக்கிரம் குற்றவாளி கைது. குழந்தைகள் நல்ல வாரியத்திலிருந்து வந்தாங்களா ஒரு 2 நாளைக்கு மேல? எங்களுக்கு இது எவ்வளவு சீரியஸ் கேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். பல வருடங்கள் இழுக்கப்படாம முடிந்த அளவு 1 மாதம் இப்படி உண்மையை கொண்டுட்டு வந்து தீர்ப்பு வழங்கணும் சார்.
எனக்கு இட்லியே சத்து இல்லை சார். பல வருடங்கள்லாம் இதை சேர்த்துருவோம் சார். இன்னொரு உயிர் போய் இந்த உண்மையை கொண்டுட்டு வர வேணாம் சார். ஒரு உயிர் போனதே போதும், இன்னொரு உயிர் போய் உண்மையை கொண்டுட்டு வர. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரை பிடிச்சி கேட்டாலே போதும் சார். அந்த டாக்டர்ல அந்த இதுல எத்தனை மணிக்கு வந்தது, என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்த்து எந்த டாக்டர் ரிசீவ் பண்ணினாரு, மார்ச்சரிக்கு பிள்ளை உள்ள போகக்குள்ளே அந்த இதெல்லாம் இருந்ததா இல்லையா, தோடு இதெல்லாம் இருந்ததா இல்லையா, யாரு கைட்டுன்னு இதெல்லாம் அந்த டாக்டர் ஒண்டி வெளியே வந்தாலும் போதும் சார். எந்த போலீஸ் இல்லாமல் போயிருக்க மாட்டாங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் யாரு அதை பார்த்தா போதும் சார். அப்புறம் பள்ளிக்கூடம் சின்ன சேலம் சொல்றாங்க சார். நான் ஸ்கூல் இருக்குது சின்ன சேலம், ஹாஸ்பிட்டலில் இருக்குது இல்லை அந்த அந்த லோக்கல் ஸ்டேஷன் சின்ன சேலம். போஸ்ட்மார்ட்டம் டாக்டருக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஆமாம் சார். கண்டிப்பா சார். பட் ஆனால் 4 மணிக்கே நடந்ததா சொல்கிறாங்களா? ஆமா சார், பரசல தகவல் கேள்விப்பட்டது சார். இந்த ஹாஸ்டலுக்கும் அவங்க குடிக்கிற வீட்டுக்கு எவ்வளோ தூரம்? பக்கம் தான் சார். இந்த பில்டிங்குக்கு பக்கத்துலேயே தான் சார். இந்த பில்டிங் பக்கத்தில் பக்கத்துலேயே தான் சார் பில்டிங். இப்போ அந்த ஹாஸ்டலில் மொத்தமாக வெறும் 23 குழந்தை இருக்கிறாங்க. ஜென்ஸ் நிறைய இருப்பாங்க சார். அது பின்னாடி சார், ஜென்ஸ் பின்னாடி சார். வாட்ச்மேன் அந்த ஹாஸ்டலுக்கு உண்டா இல்லையா? அந்த பில்டிங்ல மெயின் கேட்ல ஒரு வாட்ச்மேன் இருக்காரு சார். இந்த வார்டன் மிஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் எத்தனை வாட்ச்மேன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சரிம்மா சார், சரி. நாங்கள் எனக்கு தக்க நீதி கிடைக்கணும் சார். என் பிள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கணும் சார். தயவு செஞ்சு இதை வருஷம் கணக்காக இயக்கக்கூடாது சார். மற்ற கேஸ் மாதிரி என்னுடைய சீரியஸ்னஸ் என் உடம்புல கட்டது உயிரே இல்லை. எனக்கு கட்டையை வச்சு பிள்ளைக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது தெரிஞ்சு இதுக்கு தான் சார் நான் போராடுறேன். என் பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுங்கிறது தான் சார் என்னுடைய எய்ம். சரி, வருத்தப்படாதீங்க. நடந்தது இதில் நீதி கொண்டு வரதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கோம். சரிங்களா? நிறைய மருமகள் இருக்கு சார். எல்லாம் முடிச்சு ஆகுறங்க சார். நிறைய மருமகள் இருக்கு. எல்லாம் 7 குழா 6 குழான்னு சொல்லிக்கிறோங்க சார். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்கள் எங்கள் பாப்பாவை சேர்த்துக்க மாட்டோம் சார். சார், இதுக்கு மட்டும் தக்க நீதி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், மக்கள் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. குற்றவாளிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க கிட்ட பணபலம் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் அரசியல் சப்போர்ட் இருக்குங்கிறதுக்காகவும் ஒரு குற்றவாளி இப்படி எல்லாம் பூசி மூடி மறப்பவே கூடாது சார். இந்த அப்பனா ஏழையா நான் இந்த நாட்டுல இருக்கிறது ஏழையால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்தாங்களே. கொஞ்சம் அமைதியா பெரிய அளவுக்கு 5000 3000 பேர் வந்துருக்காங்க. அத்தனை பேர் அந்த ரோட்ல உட்கார்ந்து இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நேசமா இருக்கும். ஏன் அது உள்ளுக்குள்ள போய் அடிச்சாங்க எல்லாம் பண்ணி யாரு நாங்க அடிக்கவே இல்ல சார். நாங்க அடிக்கவே இல்ல சார். நம்மள அவங்களே வந்தாங்க. உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன தேடி வரீங்கன்னா ஐயோ இப்படி ஒரு சம்பவம் ஒரு மனிதாபிமானத்துலதான் சார் வந்தீங்க. அதே போல அங்க வந்த அத்தனை மாணவர்களும் மனித மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் சார் வந்தாங்க. வன்முறைக்கு வரல சார். ஐயோ இந்த ஸ்ரீமதிக்கு இப்படி நடந்துருச்சு தங்கச்சிக்கு, இதே போல இன்னொரு தங்கச்சிக்கு நடக்கும். எல்லாரும் மனிதாபப்பட்டு தான் சார் வந்தாங்க. மனித நியாயத்தோட தான் சார் வந்தாங்க. வன்முறை நோக்கத்துல ஒருத்தர் கூட வரல சார். இவங்க என்ன தெரியுமா சார், 6 பேர்த்த நம்ம மூடி மறைச்சு எப்படியோ சமாளிச்சு கொண்டுட்டு போயிட்டோம். இந்த அம்மாலால நம்ம 4 நாளும் அன்பு கூட்டம் வந்துகிட்டே இருக்கே பின்னாடி. ஒருத்தரும் வன்முறையில இறங்கலையே. வராங்க, மழை பெஞ்சா கூட ஏந்திரிக்காம உட்காந்துருந்தோம் சார். மழை பெய்யுது சார் 4 நாளுமே ஏந்திரிக்காம. ஆமா சார், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மழை பெய்யுது, நாங்க அமைதியா தான். ஐயோ மழை பெய்யுது மறியல. முதல் நாள் ஸ்கூல் சார், 2வது நாள் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் சார். அன்னைக்கு மழை பெய்யுது சார், நாங்க அமைதியா தான் சார் மழையும் தாங்கிட்டு தான் சார் உட்காடுறோம். இவங்க என்ன ஆமா சார். ஆனா பரவாயில்ல, ஒரே இடத்துல ஒரு நாள் மட்டும் தான் ஸ்கூல். வன்முறை பண்ணாம ஒருத்தர் சலிச்சு போகாம இந்த அம்மா பின்னால இத்தனை பேர் வராங்களே, அமைதியா போராடுறாங்களே. 4வது நாள் என்ன பண்ணலாம், இந்த மாணவர்களை மேல திசை திருப்பலாம். மாணவர்கள் எல்லாம் கட்டுக்கு அடங்க மாட்டாங்க, அப்படியே டைவர்ட் பண்ணலாம்னு இவங்க முத நாளே பிளான் பண்ணிட்டாங்க சார். போலீஸுக்கு இந்த இது இவங்க நினைச்சிருந்தாலே கவர்மெண்ட் ஃபுல்லா மாணவர்கள் வராங்கன்னு தெரிஞ்சு உலகத்தை இறக்கிருந்தாங்க சார். உளவுத்துறை மட்டும் முன்னாடி நின்று செஞ்சிருந்தா அந்த வன்முறையா வந்திருக்காது சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நிர்வாகமும் அரசாங்கமும் தான் சார். உளவுத்துறை, அரசாங்கம், நிர்வாகம் தான் சார். இந்த வன்முறைக்கு மக்களோ இந்த மாணவர்களோ கிடையவே கிடையாது சார்.
ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது சார். சரி உட்காருமா. சரி சாந்தி அடைங்க. நாங்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டு போக முடியும்னு பார்த்து உங்களுக்கு எல்லாரையும் கடவுள் நீதி கிடைக்கிறதுக்கு அதுக்குதான் சார் நான் ஓகே. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது பல விஷயங்கள் இல்லை, ஒன்று மட்டும்தான். அரசியல்வாதிகளோட என்ட்ரி இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மர்ம மரண வழக்குக்குள்ளே இப்போ முளைச்சிருக்கு. இவங்க மூலமாவது நீதி கிடைச்சா சந்தோஷம். நீதி கிடைச்சா போதும், அவ்வளோதான். எங்களுக்கு யார் மூலமாக கிடைக்குது அதில் அக்கறையே இல்லை. அந்த பிஞ்சோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போதும். அதுக்காக இத்தனை பேர் இவ்வளோ நாளாக ஓடிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.